முன்னாள் ஜூனியர் சர்வதேச டென்னிஸ் வீராங்கனையான ராதிகா யாதவ் என்பவரை அவரது தந்தையே வீட்டில் வைத்து சுட்டுக் கொன்றுள்ளார். இந்த சம்பவம் நாடு முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதற்கிடையே இந்த கொலை குறித்தும், எதற்காக தந்தை தீபக் யாதவ் பெற்ற மகளையே சுட்டுக் கொன்றார் என்பது குறித்தும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. குர்கான் பகுதியில் வசித்து வருபவர் 25 வயதான ராதிகா யாதவ். இவர் ஜூனியர் சர்வதேச டென்னிஸ் போட்டி தொடர்களில் விளையாடியவர். நேற்று காலை ராதிகாவை அவரது வீட்டில் வைத்து அவரது தந்தையே சுட்டுக் கொன்றார். செக்டார் 57 பகுதியில் அவர்கள் வீடு உள்ளது. அங்கு ராதிகா வீட்டின் முதல் மாடியில் உள்ள சமையலறையில் இருந்தபோது தீபக் யாதவ் உள்ளே நுழைந்துள்ளார். பிறகு திடீரென ராதிகாவை அவர் 3 முறை சுட்டுள்ளார். அதில் ஒரு குண்டு அவரது கழுத்தில் பாய்ந்தது. 2 குண்டுகள் அவரது முதுகில் பாய்ந்தன. இந்த சம்பவம் நேற்று காலை 10:30 மணியளவில் நடந்தது. துப்பாக்கிச் சுடும் சத்தம் கேட்டு தரைத்தளத்தில் வசித்து வரும் தீபக்கின் இளைய சகோதரர் குல்தீப் மாடிக்கு விரைந்து சென்றார். அங்கு ரத்தம் சூழ ராதிகா தரையில் சாய்ந்து கிடப்பதை கண்டார். உடனடியாக அக்கம் பக்கத்தினருடன் இணைந்து ராதிகாவை அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். இருப்பினும் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே ராதிகா உயிரிழந்தார். குல்தீப் அளித்த போலீஸ் புகாரில் தீபக் கைது செய்யப்பட்டு கொலை குற்றம் சாட்டப்பட்டது. தீபக் தன்வசம் இருந்த உரிமை பெற்ற துப்பாக்கி மூலம் மகளை சுட்டுக் கொன்றிருக்கிறார். இந்த துப்பாக்கியையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இந்த சம்பவம் நடந்தபோது ராதிகாவின் தாய் வீட்டில் இல்லை. முதற்கட்ட விசாரணையில் ராதிகா அங்கு ஒரு டென்னிஸ் அகாடமி நடத்தி வந்ததும் அது தொடர்பாக தந்தைக்கும் மகளுக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதமே துப்பாக்கிச் சூட்டிற்கு காரணம் என்று போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பாக போலீஸ் செய்தி தொடர்பாளர் சந்தீப் குமார் கூறுகையில், குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். ராதிகா டென்னிஸ் பயிற்சி அளிப்பது அவருக்கு பிடிக்கவில்லை. அதை நிறுத்தும்படி அவர் கேட்டுக்கொண்டார். ஆனால் ராதிகா கேட்கவில்லை. இதுவே துப்பாக்கி சூட்டிற்கு காரணம் என தெரிகிறது. உடல் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளோம். விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்றார். அதேபோல ராதிகா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வெளியிடுவதும் தீபக்கிற்கு பிடிக்கவில்லை என கூறப்படுகிறது. ராதிகாவின் டென்னிஸ் பயிற்சிக்கு ரூபாய் 2.5 கோடியை தீபக் செலவிட்டுள்ளார். இருப்பினும் திடீரென ஏற்பட்ட ஒரு காயத்தால் ராதிகாவால் தொடர்ந்து டென்னிஸ் ஆட முடியவில்லை. இந்த சூழலில்தான் அவர் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட ஆரம்பித்துள்ளார். குடும்பத்திற்கு கெட்ட பெயரை வாங்கித் தரும் வகையில் எதுவும் செய்ய மாட்டேன் என ராதிகா கூறியிருக்கிறார். ஆனால் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுவது தீபக்கிற்கு பிடிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. மேலும் மகளின் சம்பாத்தியத்தில் தீபக் வாழ்வதாகவும் அக்கம் பக்கத்தினர் சிலர் பேசியுள்ளனர். இதுவும் தீபக்கை கோபப்படுத்தியதாக போலீசார் கூறுகிறார்கள். இது தொடர்பாக அக்கம் பக்கத்தினர் கூறுகையில், மகளுக்கு தந்தை தீபக் உறுதுணையாகவே இருந்தார். தினமும் பயிற்சிக்கும் உடன் செல்வார். போட்டிகளுக்கு கூட ராதிகாவை அவரது தந்தை தீபக் தான் உடன் அழைத்துச் செல்வார். அந்த அளவுக்கு முழு சப்போர்ட் கொடுத்து வந்தார். ஆனால் அவரே தனது மகளை கொன்றுவிட்டார் என்பதை நம்பவே முடியவில்லை என்று கூறுகின்றனர்.